ஹாய், வெல்கம் டு அவர் சேனல் நகைக்கடை தமிழ். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில்வர் ETF, கோல்டு ETFலாம் எப்படி வாங்குறது, அதுக்கு என்னென்னலாம் தேவை, இது வந்து ஒரு ஈஸியான வே. எதுக்காக நம்ம சில்வர் ETFல இன்வெஸ்ட் பண்ணணும், கோல்டு ETFனா நமக்கு மேக்கிங் சார்ஜஸ் கிடையாது, ஜிஎஸ்டி பே பண்ண தேவையில்ல, அப்படியே வாங்கலாம், என்றைக்கு வேணுமோ ஈஸியாக விற்றுக்கலாம். ஸோ அதோட பெனிஃபிட்ஸ் பற்றியும் இதில் சொல்ல போகிறோம். பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னா, நம்மளுக்கு எப்பப்பெல்லாம் வேணுமோ அப்பப்பெல்லாம் வாங்கிக்கலாம். அதுக்காக ஒரு பெரிய டைம் ஸ்பெண்ட் பண்ண தேவையில்லை. அது இல்லாமல் நம்ம வாங்குற கோல்டோ சில்வரோ ரொம்ப நேரம் அதாவது ரொம்ப பாதுகாக்க தேவை கிடையாது. அண்ட் அது இல்லாமல் நம்மளுக்கு என்றைக்கு விற்கணும்னு தோணுதோ ஈஸியாக விற்றுடலாம், எந்த ஒரு லாஸும் இல்லாமல். இப்போ எக்ஸாம்பிள் நம்ம கோல்டு கடையில் வாங்குகிறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு ஜிஎஸ்டி, வேஸ்டேஜ் இதெல்லாம் போட்டு தான் வாங்குற மாதிரி இருக்கும். அதுக்கு ஒரு டைமை நம்ம ஸ்பெண்ட் பண்ணி அதை வாங்கிட்டு வந்து பத்திரமா வச்சுருக்கணும். ஆனால் இடிஎஃப்ல ஜஸ்ட் டிஜிட்டலாக நம்ம வாங்குறதுனால அது நமக்கு சேஃபும் கூட. அது இல்லாமல் அதுக்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ண தேவையில்ல, வேஸ்டேஜ் கிடையாது, ஜிஎஸ்டி கிடையாது. சில்வருக்கும் அதே தான் பொருந்தும். ஸோ இப்போ எல்லாருமே இடிஎஃப்ல போகிறது தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம சேனல்லையும் நிறைய பேர் இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஒரு சீரியஸாகவே நான் போகலான் இருக்கேன். இது பார்ட் 1 வீடியோ. ஸோ இதை கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களாலையும் இடிஎஃப்ல ட்ரேடிங் இதெல்லாம் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னா எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் போடுறதுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்மளுக்கு இடிஎஃப்ல சில்வர் வாங்குகிறோம் இல்லை ட்ரேடிங் பண்ணணும், எது பண்ணணும்னாலும் மெயினாக நமக்கு தேவையானது டிமேட் அக்கௌண்ட். டிமேட் அக்கௌண்ட்டுன்றது ட்ரேடிங் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மூலியமாக நம்ம என்னென்ன பண்ணலாம் அப்படின்னா, ஷேர்ஸு, இடிஎஃப், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இதெல்லாம் நம்ம நிறைய ஆடில் பார்த்துருப்போம். நிறைய பேர் கூட அதை பண்ணிகிட்டு இருக்கலாம். பட் எனக்கு இதெல்லாம் நான் இப்போ ரீசெண்டாக ஒரு 1.5 இயர்ஸாக தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதில் எனக்கு தெரிஞ்சதை பற்றி நான் இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஏதாவது மிஸ்டேக், ஏதாவது உங்களுக்கு ஒரு கரெக்ஷன் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம். ஃபஸ்ட்டு இடிஎஃப், ஷேர்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இதெல்லாம் நம்ம விளம்பரத்தில் பார்த்துருப்போம். ஸோ இதில் நிறையா ரிஸ்க் இருந்தாலுமே ஈஸியாக நம்மளோட மணியை க்ரோவும் பண்ண முடியும். அதை நம்ம ப்ராப்பராக பண்ணோம் அப்படின்னா. நான் இப்போ கான்சென்ட்ரேட் பண்ணுறது ஷேர்ஸும் இடிஎஃப் மட்டும் தான் இப்போ பண்ணிகிட்ருக்கேன். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்குள்ளே நான் இன்னும் பெருசாக போகலை. ஸோ ஃபஸ்ட் நான் வாங்குறது பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு டிமேட் அக்கௌண்ட் நம்ம க்ரியேட் பண்ணணும். ஒரு இடிஎஃப்ல நம்ம வாங்கணும் அப்படின்னா என்ன விஷயம் நமக்கு தேவை, எப்படி பண்ணணுன்றதை ஸ்டெப் பை ஸ்டெப் நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். நம்ம கோல்டோ சில்வரோ இடிஎஃப்ல வாங்கணும், அதை ட்ரேட் பண்ணணும், இடிஎஃப்ல விற்கணும், அதை டிஜிட்டல் மூலியமா அப்படின்னா நமக்கு தேவையான விஷயம் என்னென்னலாம் நம்ம ஃபாலோ பண்ணணும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபர்ஸ்ட் நமக்கு தேவையானது டிமேட் அக்கௌண்ட். இதில் தான் ஷேர்ஸு, இடிஎஃப், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இதெல்லாம் வாங்கலாம். இதில் ட்ரேடிங்குமே பண்ணிக்கலாம். அந்த மாதிரியான ஒரு அக்கௌண்ட் தான். இப்போ அதில் என்ன மாதிரி இடிஎஃப்னு சொல்கிறதுலாம் என்ன அப்படின்னா, நம்ம ஒரு ஃபிசிக்கலாக ஒரு மெட்டலில் வாங்காமல் நம்ம டிஜிட்டலாக வாங்குறதா. கோல்டு இடிஎஃப், சில்வர் இடிஎஃப், இப்போ பார்த்தீங்கன்னா காப்பர் இடிஎஃப்னு வந்துட்டுருக்கு. ஸோ இப்போ பேசிக்காக நம்ம கிட்டே இருக்கிறது பார்த்தீங்கன்னா கோல்டு இடிஎஃப்பும் சில்வர் இடிஎஃப் தான். காப்பர் இவ்வளோ நாளாக இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் இருந்தது. இப்போ 2-3 நாளாக தான் ஹிந்துஸ்தானில் ஹிந்துஸ்தான் காப்பர் இடிஎஃப் கொண்டு வந்திருக்காங்க. பட் சில ஆப்குள்ளே இன்னும் வரல. ஸோ அதை பற்றி நான் அப்புறமா சொல்கிறேன். ஸோ இடிஎஃப் வாங்கும்போது நம்மளுக்கு 2 பேசிஸில் ட்ரேட் ஆகும். ஒன்று என்எஸ்சி, பிஎஸ்சி அப்படின்ட்டு. இது ஒரு பிகினர் ஃப்ரெண்ட்லியாக தான் நான் சொல்கிறேன். ரொம்ப நான் டீப்பாக போகல, ஈஸியாக எல்லாத்துக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி. ஸோ இந்த டேர்ம்ஸ் எல்லாம் பார்த்துட்டு யாரும் பயந்துட்டு ஸ்கிப் பண்ண தேவையில்ல, கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள், ஈஸியாக தான் இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு நம்ம இடிஎஃப்ல வாங்கணும் அப்படின்னா நமக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேன் கார்டு இருக்கணும், நம்மக்கிட்ட ஆதார் கார்டு இருக்கணும், பேங்க் அக்கௌண்ட் இருக்கணும். நிறைய பேர் கரண்ட் அக்கௌண்ட் அந்த மாதிரி வச்சுருப்பாங்க. ஆனால் சேவிங்ஸ் அக்கௌண்ட் இருக்கணும். சேவிங்ஸ் அக்கௌண்ட் அப்புறமேட்டுக்கு இல்லாமல் சிக்னேச்சர் நமக்கு தேவை. டிஜிட்டலாக ஃபோட்டோ, அதாவது எதுவுமே நம்ம போய் எங்கேயுமே போட போகிறது கிடையாது. டிஜிட்டலாக அங்கேயே ஒரு ஸ்பேஸ் கொடுப்பாங்க. நம்ம அங்கே மொபைல் மேலே, ஸ்க்ரீன் மேலே வச்சு போடுற மாதிரி தான் இருக்கும். ஒரு மொபைல் நம்பரும் ஒரு இமெயில் அக்கௌண்ட்டு நம்மளுக்கு இருக்கணும். அதாவது ஒரு ஜிமெயில் ஐடி வச்சுருக்கணும். ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸ் தான் தேவை. நம்ம ஒரு இடிஎஃப்ல வாங்கணும்னா இந்த டாக்குமெண்ட்ஸ் இருந்தாவே போதும். இது கண்டிப்பாக எல்லாருக்கிட்டையுமே இருக்கும். இதுக்காக நம்ம வெளியெல்லாம் போகணும், யார்கிட்டயோ கொடுத்து பண்ணணுமாலாம் கிடையாது, நீங்களே பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் இதுக்கு இடிஎஃப் வாங்குறதுக்கு ஒரு ப்ரோக்கரேஜ் நம்ம இது பண்ணணும். ஓகேவா? ப்ரோக்கரேஜ் அப்படின்றது என்னன்னா, நம்ம ஏதோ புரோக்கர் அந்த மாதிரி கிடையாது. இது ஒரு ஆப் நம்மளுக்கு ஒரு மீடியமாக இருக்கும். இப்போ எப்படி நம்ம ஒரு நகையை வாங்குறதுக்கு கடையை வச்சுருக்கோமோ அந்த மாதிரி இதை வாங்குறதுக்கு ஒரு ஆப் தேவை. ஸோ அதுதான் நம்ம புரோக்கர் அப்படின்னு சொல்லி இதில் சொல்லுவாங்க. அது என்னென்ன ஆப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெரோதா, க்ரோ, அப்ஸ்டாக், ஏஞ்சல் ஒன், ஐசிஐசிஐ டைரக்ட். இது பேங்க் பேலன்ஸ், அதாவது பேங்க் பேஸ் பண்ணியே இருக்கிறது. ஸோ நான் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஜெரோதா தான் யூஸ் பண்ணுறேன். அண்ட் க்ரோ கூட யூஸ் பண்ணுவேன் அப்பப்போ. ஆனால் மெயினாக நான் ஜெரோதா தான் யூஸ் பண்ணுறேன். நம்ம எப்படி ஒரு ப்ரோக்கர் இத்தனை இது இருக்குது, என்ன ஆப்பை நம்ம சூஸ் பண்ணணும், எதில் ஓப்பன் பண்ணணும்னா எதில் லோ மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் இருக்கோ அதை நீங்கள் பார்க்கலாம். இதுக்கு எனக்கு 0% தான் மெயின்டெனன்ஸ் சார்ஜ். அதே மாதிரி டிமேட் அக்கௌண்ட் ஓப்பனிங் ஃப்ரீ தான். ஸோ டிமேட் அக்கௌண்ட்னா காசு கொடுத்து அந்த மாதிரி கிடையாது, ஃப்ரீயாகவே நம்ம ஓப்பன் பண்ணலாம். அதில் நம்ம எதை
மோஸ்ட்டாக வந்து ஜெரோதாவில் வந்து ஃப்ரீயாக தான் இருக்கும். க்ரோவுக்கு வந்து பார்த்திங்கன்னா 300 rupees சார்ஜ் பண்ணுறாங்க ஒரு வருஷத்துக்கு ஃபுல்லாகவே, அதாவது நம்மளோட அக்கௌண்ட்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணுறதுக்கு, அதில் நம்ம ஃபண்ட்ஸ் வைக்கிறதுக்காக. ஸோ இந்த விஷயம் தான் அதில் இருக்கும். அதேமாதிரி ப்ரோக்கரேஜ், இடிஎஃபோட ப்ரோக்கரேஜ் வந்து பார்த்திங்கன்னா 0லேருந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறது தான் இருக்கும் மோஸ்ட்டாக. இப்போ ஜெரோதாவுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா 0 தான், இடிஎஃப்க்குலாம் 0 தான் போடுறாங்க. அதனால தான் நான் ஜெரோதா யூஸ் பண்ணுறேன். அது மாதிரி நம்ம ஒரு இடிஎஃப்ல வந்து எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அப்படின்னு ஒரு டேர்ம் இருக்கும், அதை செக் பண்ணணும். அது வந்து -3.லேருந்து -6%, அதாவது அந்த லெவலில் தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரியானதை சூஸ் பண்ணுறது தான் நமக்கு பெஸ்ட். இதெல்லாம் வந்து ஒரு பேசிக்கான ஒரு விஷயம். இந்த டாக்குமெண்ட்ஸ் மட்டும் இருக்கணும், இதுதான் நமக்கு தேவையானது. இப்போ எப்படி நம்ம டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது, இடிஎஃப்ல எப்படி வாங்குறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த வீடியோவில் நம்ம டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதை பற்றி மட்டும் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் எப்படி வாங்குறேன்னு சொல்லி உங்களுக்கு லைவாகவே காட்டுறேன். ஃபஸ்ட்டு ஒரு டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து வெப்சைட்டுக்கு போகணும், இல்லைன்னா அந்த ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணணும். இப்போ நீங்கள் வந்து டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு ஜெரோதா ZERODHA ஜெரோதா அப்படின்னு போட்டு நீங்கள் வந்து டிமேட் அக்கௌண்ட் ஓப்பனிங் அப்படின்னு நீங்கள் போட்டிங்கனாவே உங்களுக்கு வந்து வந்துடும். இல்லை அது தெரியாது, எனக்கு கரெக்டாக இருக்குமான்னு எனக்கு தெரியாதுன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன், கமெண்ட்லேயும் லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் அது வந்து கூகுளில் ஓப்பன் பண்ணுறது தான், நீங்கள் அதுவே வந்து பண்ணிக்கலாம். அதில் போனோடனே உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் எடுத்துன்னு நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்க மொபைல் நம்பர் வந்து கேட்கும். மொபைல் நம்பர் கொடுத்தோன்னே நமக்கு ஒரு ஓடிபி வரும், அதை வச்சு நம்ம வெரிஃபை பண்ணணும். அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னா நம்மளோட பேன் கார்டோட டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. ஸோ பேன் கார்டோட நம்மளுக்கு ஒரு நம்பர் அதில் பிரிண்ட் ஆகிருக்கும், அதை வந்து நம்ம கொடுக்கணும். அதுக்கு அடுத்தது ஆதார் கார்டோட நம்பர் கேட்பாங்க. அது வந்து வெரிஃபிகேஷன் தான் நடக்கும். ஸோ நம்மளோட அக்கௌண்ட்டுக்கு ஆதார் கார்டோட நம்பர் போட்டோன்னே என்ன மொபைல் நம்பர் நம்ம வச்சுருக்கோமோ அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். இந்த மாதிரி இதில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுறீங்களா, ஓடிபி வருது அப்படின்னு சொல்லி வரும். நம்ம அந்த ஓடிபி அதில் போட்டோன்னே அதுவும் லிங்க் ஆகிடும். நெக்ஸ்ட்டு பேங்க் அக்கௌண்ட்டை நம்ம லிங்க் பண்ணணும். எப்படி அது லிங்க் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட அக்கௌண்ட் நம்பர், IFSC கோட். இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து இந்தியன் பேங்க் வச்சுருக்கீங்கன்னா இந்தியன் பேங்க்கோட அக்கௌண்ட் நம்பர் போட்டிருக்கோம், அந்த பாஸ்புக்லேயே IFSC கோட் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அந்த நம்பரையும் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட் வந்து அதில் லிங்க் ஆகிடும். அடுத்த ஸ்டெப் என்னென்னா IPV வெரிஃபிகேஷன். அது என்ன, இன்பர்சனல் வெரிஃபிகேஷன். அது வந்து ஒரு 30 செகண்ட் வீடியோ வந்து நம்ம எடுத்து போடுறோம். அதாவது இது நீங்கள் தானா, வேறு யாராச்சும் இதை க்ரியேட் பண்ணுறாங்களா அப்படின்றதுக்காக யாரோடதோ அதை அவங்களோட ஐடி, அதாவது நம்ம செல்ஃபி வீடியோவை ஆன் பண்ணி 360 டிகிரிலையும் நம்ம தலையை இப்படின்னு திருப்ப சொல்லும், அதை வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கும். அடுத்த ஸ்டெப் அது முடிச்சது சக்ஸஸ்ஃபுல் ஆனதுக்கப்புறமா இ-சைன்னா ஒன்றும் கிடையாது, நம்மளோட ஸ்க்ரீன்லேயே வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி ஒன்று வரும். அந்த பாக்ஸில் வந்து நம்ம சைன் பண்ணணும். அது நம்ம வந்து சும்மா அப்படியே நம்மளோட விரலை வச்சு இப்படின்னு பண்ணாவே நமக்கு சைன் வந்துடும். இது கூட எனக்கு தெரியாதா சொல்கிறீங்களான்னு கேட்காதீங்க, ஜஸ்ட் நிறைய பேத்துக்கு தெரியாமல் இருக்கும். ஸோ அதுக்காக நான் வந்து சொல்கிறேன். இப்படி பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம டிமார்ட் அக்கௌண்ட் வந்து கிரியேட் ஆகிடும். 1 or 2 டேஸில் அது வந்து ஆக்டிவேட் பண்ணலாம். இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா 24 ஹவர்ஸ்லேயே வந்து ஆக்டிவேட் ஆகுது. ஒரு சில ஆப்பில் வந்து பார்த்திங்கன்னா 2 நாள் வரையும் ஆகும். இப்போ நான் டிமார்ட் அக்கௌண்ட்டில் ஓப்பன் பண்ணுறேன், இது வந்து எனக்கு சேஃபா அப்படின்னு கேட்டிங்கன்னா 100% இது வந்து சேஃப் தான். இதனால் நம்ம காசு எதுவும் போகாது. டிமார்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாலும் ஆட் ஃபண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். ஆட் ஃபண்டை லிங்க் பண்ணி நம்ம அக்கௌண்ட் ட்ரான்சாக்ஷனோ இல்லை ஜிபேவா, ஃபோன்பேவா எது நம்ம கொடுக்குறோமோ, எவ்வளோ அமௌண்ட் கொடுக்குறோமோ அதுக்கப்புறம் தான் அந்த அக்கௌண்ட்டுக்கே வந்து அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ அதனால் நீங்கள் அதில் காசு கட்டணும் அந்த மாதிரி எந்த இதுவுமே கிடையாது. டிமேட் அக்கௌண்ட் வந்து கண்டிப்பாக வந்து ஃப்ரீ, எந்த சார்ஜஸுமே கிடையாது. எந்த பேங்க்கில் இப்போ நான் வந்து இப்போ நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், இப்போ நான் வந்து ICICI வச்சுருக்கேன், SBI வச்சுருக்கேன், இந்தியன் பேங்க் வச்சுருக்கேன், IDBI வச்சுருக்கேன், நான்லாம் ஓப்பன் பண்ணேன். எந்த பேங்க் வச்சுருந்தாலும் ஓப்பன் பண்ணலாம். ஒரே ஒரு கண்டிஷன் தான், ஆதார் கார்டும் உங்களோட அக்கௌண்ட் நம்பர் இருக்குது இல்லையா, அக்கௌண்ட் நம்பர் ஓப்பன் பண்ணியிருப்போம், அதெல்லாம் ஒரே ஃபோன் நம்பரில் லிங்க் ஆகிருந்தால் இன்னும் பெட்டராக இருக்கும். எல்லாமே வந்து ஃபோன் நம்பரில் லிங்க் ஆகிருக்கணும். அந்த மாதிரியான ஒரு அக்கௌண்ட்டும் ஆதாரையும் நீங்கள் கொடுங்க. அந்த மொபைல் நம்பர் உங்கள் கையில் இருக்கணும். அப்போ தான் அதில் அடிக்கடி ஓடிபி வரும். வெரிஃபை பண்ணால் தான் நம்ம பண்ண முடியும். ஏன்னா வேறு யாரும் நம்ம அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான். அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் வந்து அதில் கோட் செட் பண்ணிக்கலாம். நம்ம எப்படி UPIக்கு பின் செட் பண்ணுறோம் அந்த மாதிரிலாம் செட் பண்ணி ரொம்ப சேஃபாக வச்சுக்கலாம். ஸோ இதுதான் வந்து பேசிக்காக ETF வாங்க வேண்டிய திங்ஸு. அதாவது வாங்க வேண்டிய திங்ஸ் இந்த சென்ஸ் நம்ம வந்து தேவை இதெல்லாம் நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம், டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டோம்னா நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து கோல்டு ETF அதெல்லாம் வாங்க ஆரம்பிக்கலாம். இதை பற்றி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து போடுறேன். இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். நான் அது இல்லாமல் இப்போ ரீசெண்டாக நான் வாங்கியிருக்கேன், அந்த ஸ்க்ரீனையுமே இதில் அட்டாச் பண்ணுறேன். நான் வாங்கினது வந்து ஒரு டாடா சில்வர் ETF. அன்றைக்கி வந்து நான் கூட என்னோடய சேனலில் வந்து போட்டிருந்தேன், இந்த மாதிரி ரொம்ப டவுன் ஆயிடுச்சு, டாட்டாவோட வேல்யூ வந்து சில்வரோட வேல்யூ 29 ரூபாய்க்கு கீழே போயிருக்கு. 29 ரூபாய்னா யூனிட்ஸாக பிரிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ரொம்ப டவுனாக இருக்குது, கண்டிப்பாக ஏறுன்னு சொல்லிட்டு அன்றைக்கி நான் சும்மா ஒரு 290 rupeesக்கு தான் வந்து போட்டேன். இப்போ போட்டு எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 days தான் ஆயிருக்கு. இன்றைக்கி வந்து ரேட் வந்து பார்த்திங்கன்னா 325 rupees வந்துருக்கு. 3 daysல என்னும்போது எனக்கு இப்போ உங்களுக்கு எவ்வளோ எனக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு பாருங்கள்.
எனக்கு வந்து கிட்டத்தட்ட 35 ரூபாய் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 300 ரூபாய்க்கு எனக்கு 35 ரூபான்றது லாபம் அதிகமானது தான். நான் ஆனால் 2 ஸ்டாக்ஸ் தான் வாங்கினேன். நீங்கள் எவ்வளோ வேணாலும் வாங்கிக்கலாம். ETF இந்த மாதிரி ETF இருக்க ஒரு பெனிஃபிட் என்ன அப்படின்னா மினிமமான குவாலிட்டி ஸ்டாக்ஸ் கூட வாங்கலாம். 1 யூனிட் வாங்கலாம், இல்லை 2 யூனிட் வாங்கலாம். இப்போ நீங்கள் நகை கடைக்கு போகிறீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக 1 கிராம் வாங்க, 2 கிராம் வாங்க, அந்த மாதிரிலாம் இருக்கும். சில்வருமே வந்து அந்த மாதிரி தான் இருக்கும். இதில் சில்வர் ஆகட்டும், கோல்டு ஆகட்டும், நம்ம மினிமம் குவாலிட்டி கூட வாங்கலாம். நீங்கள் வந்து அவங்களே கொடுத்துருப்பாங்க, பிரித்து ஸ்டாக் கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து டாட்டாவோட சில்வர் ஸ்டாக்லாம் வந்து 29 ரூபா, இன்றைக்கி வந்து 35 ரூபாய் ஆக்கியிருக்காங்க. ஸோ 29 ரூபாயில் கூட நீங்கள் ஸ்டாக் வாங்கலாம். அந்த மாதிரியானது தான் இருக்குது. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் ஃபுல்லாகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். எப்படி வாங்குறதுக்கு அதுக்கான ஒரு பேசிக்கானது என்னென்ன வேணும் அப்படின்றது நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பார்த்துருங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். நெக்ஸ்ட்டு வீடியோவை நான் பார்ட் 2வாக வந்து போடுறேன், எப்படி ETF நேராக வாங்குறது அப்படின்னு. இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கீழே என்ன உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் என்ன மாதிரி வீடியோஸ் வேணும்னு சொல்லுங்கள், கண்டிப்பாக போடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.